வணக்கம். மக்கள் குரல் 5/12/2024 குரல் 50. அன்னை தலைமை நிர்வாகத்தின் நிர்வாகப் பண்பு தவறிய சர்வாதிகாரப் போக்கு மற்றும் அனைத்து வளாகங்களையும் இறையாண்மையோடு இயங்க முடியாதபடி அறநெறி தவறிய முறையில் அன்னை தலைமை நிர்வாக யாப்பில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களின் காரணமாக வளாகங்களின் நலன் சார்ந்தும் அந்தந்த வளாகங்களில் பயிலும் மாணவர்களின் நன்மை கருதியும் மாணவர்களின் சீரான பாதுகாப்பான கல்விச் செயற்பாடுகள் கருதியும் வளாக நிர்வாகங்கள் எவ்விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாமல் அன்னை தலைமை நிர்வாகம் முட்டுக்கட்டை போட்டு வருவதால் தலைமை நிர்வாகம் மீது அதிருப்தியும் நம்பிக்கையினமும் அதிகரித்து வருவதால் அது மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்ற கருத்தும் மக்களிடையே மேலோங்கி வருகிறது. அன்னை பூபதி தமிழ்கலை கூட திரம்மன் வளாகமானது அன்னை தலைமை நிர்வாகியின் சர்வாதிகார போக்கு மற்றும் அவரது ஒத்துழைப்பின்மை காரணமாக அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார கட்டுப்பாடுகளுக்குள் செயல்படும் நிலையிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு இறையாண்மை கொண்ட வளாகமாக செயற்பட முடிவெடுத்துள்ளமை தொடர்பாகவும் இதற்கு காரணமாக அமைந்த கடந்த கால நிகழ்வுகளையும் மக்கள் குரல் தனது கடந்த பதிப்பில் வெளிக்கொண்டு வந்ததை அடுத்து திரம்மன் வளாக சூழ்நிலையில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு அன்னை தலைமை நிர்வாகியும் அவரோடு ஒத்தியங்கும் முன்னாள் ரொம்மன் நிர்வாக உறுப்பினரும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான பெண் ஒருவரும் குளிபறிப்பு வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக மக்கள் குரலின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை மக்கள் குரல் மக்கள் பார்வைக்காக முன்வைக்கிறது. அன்னை தலைமை நிர்வாகியும் அவரோடு ஒத்தியங்கும் குறித்த அன்னை தலைமை நிர்வாகத்தின் பெண் உறுப்பினரும் திரம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களை தனித்தனியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈழத்தமிழர் தேசிய சிந்தனைக்கு எதிரான சக்திகள் வளாகத்தை கைப்பற்றப் போகிறதாகவும் அதற்கு பெற்றோர் அங்கத்தவர்கள் துணை போகக்கூடாது எனவும் அடிப்படையில்லாத தகவல்களை பரப்பி வருவதோடு சமூகத்தில் மேலும் சிக்கல்களை உருவாக்க முயல்வதாகவும் மக்கள் குரலின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த பெண் உறுப்பினர் அன்னை தலைமை நிர்வாக கட்டளைகளை ஏற்று நடக்காத விடத்து பாரதூரமான விளைவுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி வருமென்ற கருத்துப்படும் தொனியிலான சில விடயங்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு பரப்பி அவர்களை பயமுறுத்தும் விதத்தில் சில விடயங்களை கூறியுள்ளதாகவும் அறிய முடிகிறது. அன்னை தலைமை நிர்வாகமானது இவ்வாறு பெற்றோர் அங்கத்தவர்கள் மத்தியில் அடிப்படையில்லாத விடயங்களை பரப்பி மக்களிடையே குழப்ப நிலையை ஏற்படுத்த முயல்வது இது முதல் முறையல்ல. குறிப்பாக அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தின் நிர்வாக சீர்கேடுகளை பெற்றோர் அங்கத்தவர்கள் தட்டி கேட்க தொடங்கியதிலிருந்து நியாயத்தின் பக்கம் நின்று தொடர்ச்சியாக போராடி வரும் பெற்றோர் அங்கத்தவர்களை சிறு குழுவினர் என்றும் மோசடிக்காரர்கள் என்றும் சொல்லாடல்களை பயன்படுத்தி சிறுமைப்படுத்தி வந்திருந்தமையும் அதே நேரம் ரொம்மன் வளாகத்தை இலங்கை அரசோடு சேர்ந்து இயங்கும் சக்திகள் கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் நடக்கிறது என்று அடிப்படையில்லாத பொய்களை பரப்பி வந்துள்ளதோடு இந்த பொய்களை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஈழத்தமிழர் தேசிய பணிகளில் பல்லாண்டுகளாக அர்ப்பணிப்போடு தம்மை ஈடுபடுத்தி வரும் செயற்பாட்டாளர்கள் மீது அடிப்படையில்லாத சேறு பூசல்களையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த சமூக விரோத செயற்பாடுகளுக்காக தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாத சமூக விரோத கும்பலொன்றை இயக்கி வரும் அன்னை தலைமை நிர்வாகம் இக்கும்பலின் மூலமாகவே பொய்ப்பரப்புரைகளை சமூக வலைத்தள ஊடகங்கள் மூலமாக பரப்பி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மை காலங்களில் இப்பொய்ப்பரப்புரைகளை மக்கள் நிறுவனமான அன்னை பூபதி தமிழ்கலை கூடத்தின் அதிகாரபூர்வமான சமூக வலைத்தளங்களிலும்
பகிரப்பட்டு வருகின்றமை ஆதாரங்களாக நிற்கின்றன. இப்போது இந்த பொய்களைப் போலவே ஈழத்தமிழர் தேசிய சிந்தனைக்கு எதிரான சக்திகள் வளாகத்தை களவாடப் போகின்றன என்ற பொய்யை அன்னை பூபதி திரம்மன் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் மத்தியில் தலைமை நிர்வாகியும் அவரோடு ஒத்தியங்கும் பெண் உறுப்பினரும் அவிழ்த்து விட்டுள்ளனர். இது குறித்த தகவல்கள் மக்கள் குரலுக்கு கிடைத்துள்ள நிலையில் பொருத்தமான கால சூழ்நிலையில் விரிவாக இந்த விடயத்தை மக்கள் குரல் சமூகத்தின் மத்தியில் அம்பலப்படுத்தும். அன்னை தலைமை நிர்வாகத்தின் பொய்ப்பரப்புரைகளை கருத்திலெடுக்காது அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தின் சனநாயக முறையிலான சீரான இயக்கமும் மாணவர்களின் பாதுகாப்பான கற்றல் சூழ்நிலையும் உறுதிப்படுத்த வேண்டுமென்ற ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் உறுதிப்பாடும் நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலை கூடங்களின் உருவாக்க வரலாற்றை முழுமையாக அறிந்தும் புரிந்துமுள்ள மக்கள் இவ்வாறான பொய்ப்பரப்புரைகளுக்கு ஆட்படாமல் தமது சனநாயக முறையிலான போராட்டங்களில் உறுதியாக இருப்பது போலவே அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள வளாகங்களைச் சேர்ந்த பெற்றோர் அங்கத்தவர்களும் தத்தமது வளாக நிர்வாகங்கள் இறையாண்மையோடு இயங்க வேண்டும் என்பதிலும் மாணவர்களின் பாதுகாப்பான கற்றல் சூழ்நிலையை உறுதிப்படுத்துவதிலும் அவதானமாக உறுதிப்பாட்டோடு இருக்கும் அதேவேளை அன்னை தலைமை நிர்வாகத்தின் இவ்வாறான இட்டுக்கட்டிய பொய்ப்பரப்புரைகளை புறந்தள்ளி அவதானத்தோடு இருக்க வேண்டுமெனவும் மக்கள் குரல் வலியுறுத்தி கூற விரும்புகிறது. முன்னதாக அன்னை தலைமை நிர்வாகி திரம்மன் வளாகத்தில் சந்திப்புக்கு சென்றபோது அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக வேறொரு குறித்த நபரையும் தன்னோடு அழைத்துச் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த கட்டுப்பாட்டு குழு பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையை மக்கள் குரல் கொண்டுள்ளது. கட்டுப்பாட்டு குழு என்பது 3 பேரை உள்ளடக்கியதாகும். இந்த 3 பேரும் 17 வளாக நிர்வாகங்களும் கலந்து கொள்ளும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது யாப்பு விதியாக உள்ளது. அன்னை தலைமை நிர்வாகத்திலோ அல்லது வளாகங்களிலோ யாப்பு விதிகள் முறையாக கடைப்பிடிக்கப்படுகின்றனவா என்பதையும் கணக்காய்வு என்பதையும் கண்காணிப்பது உட்பட அவ்வப்போது தோன்றக்கூடிய முரண்பாடுகளை சம்பந்தப்பட்டவர்களோடு கலந்துரையாடி விதிகளுக்கேற்ப சுமூகமான முறையில் கையாண்டு அமைதியான சூழல் ஏற்படுவதை உறுதி செய்வதும் கட்டுப்பாட்டுக் குழுவின் கடமைகளாகும். எனினும் யாப்பில் குறிப்பிட்டபடி சுயாதீனமாக இயங்க முடியாமல் இக்கட்டுப்பாட்டுக் குழு அன்னை தலைமை நிர்வாகத்தின் அதிகாரத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதோடு தலைமை நிர்வாகம் சொல்வதையே செய்கின்ற நடைமுறையையே அது பின்பற்றியும் வருகிறது. ரொம்மன் வளாக நிர்வாக சீர்கேடுகளை பொறுத்தவரை கட்டுப்பாட்டுக் குழுவோடு கலந்தாலோசித்து வளாக நிர்வாகச் சீர்கேடுகளுக்கான சுமூகமான தீர்வுகளை காணும் முயற்சியாக ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் இக்கட்டுப்பாட்டுக் குழுவோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு எழுத்து மூலம் பலமுறை பல வழிகளிலும் முயற்சித்திருந்தாலும் அவை எவற்றுக்கும் இக்கட்டுப்பாட்டுக் குழு இன்று வரை பதிலளிக்காமல் புறந்தள்ளி வருவதன் மூலம் யாப்பு தனக்களித்துள்ள அதிகார வரம்புக்குட்பட்டு செயலாற்றும் தகைமையை கட்டுப்பாட்டுக் குழு இழந்துள்ளது. ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் எழுத்து மூல தொடர்பாடல்களுக்கு பதிலளிக்காத கட்டுப்பாட்டுக் குழு திரம்மன் வளாகத்திற்கு அன்னை தலைமை நிர்வாகியோடு அழையா விருந்தாளியாக அவசரகதியில் சென்றிருந்தமையானது சுயாதீன இயக்கத்தை இழந்திருக்கும் இந்த கட்டுப்பாட்டுக் குழு அன்னை தலைமை நிர்வாகத்தின் கட்டளைகளுக்கு மட்டும் அசைகிறது என்பதை மேலும் தெளிவாக்கி நிற்கிறது. அன்னை தலைமை யாப்பு விதி 9 என்பதன் அடிப்படையில் 3 கொண்ட இந்த கட்டுப்பாட்டுக் குழு வளாகங்களின் நிலவரங்களை அவதானித்து பின்னர் அவற்றின் அடிப்படையில் ஆலோசனைகளை வழங்குவது அல்லது தீர்வுகளை எட்டுவது என்னும் கடமைகளை முறைப்படி செய்திருக்க வேண்டும்.
2023 செப்டம்பர் மாதத்திற்கு முன்னரும் பின்னரும் அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவில் இருந்து வந்தவர்கள் தமது பொறுப்பிற்கு செயல் வடிவம் கொடுக்காதமையும் அல்லது தமது அதிகாரம் அன்னை தலைமை நிர்வாகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையினாலும் அல்லது வதிவிட நாட்டின் சட்ட ஒழுங்கு மற்றும் நிறுவனத்தின் யாப்பு கட்டமைப்பு பற்றிய போதிய புரிதலும் அனுபவமும் இல்லாதமையாலும் இன்று அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற இந்த மக்கள் நிறுவனம் இந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை யாரும் மறுதலிக்க முடியாது. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தின் யாப்பு நடைமுறையில் பேணப்பட்டு அதிகார பகிர்வுகளும் பொறுப்பு பகிர்வுகளும் ஆரோக்கியமாக மாற்றப்பட்டு வரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். இவ்வாறான நடைமுறை இருந்திருந்தால் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் உருவாவதற்கும் நாடு தழுவிய நிறுவனமாக அது வளர்ச்சி பெறுவதற்கும் உழைத்த சமூக செயற்பாட்டாளர்களில் இந்த நிறுவனத்தின் யாப்பு கட்டமைப்பு பற்றிய புரிதலும் தலைமைத்துவ பண்பும் கொண்ட ஒரு பிரதிநிதி இந்த அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவில் சுழற்சி முறையில் அங்கம் வகித்திருக்க முடியும். ஏனைய இருவர் சட்ட அறிவுகளோ அல்லது பிற துறைசார் அறிவுகளோ கொண்ட பெற்றோராகவோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்களாகவோ இருந்திருக்க முடியும். மக்கள் தொடர்பாடல் தகமையும் சிக்கல் மேலாண்மை தகமையும் இந்த மூவருக்கும் இருப்பது அவசியம் என்பதோடு இக்குழுவின் பொறுப்பு மற்றும் அதிகார எல்லை மேலும் விவரமாக வரையப்படல் வேண்டும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மக்கள் குரலின் கடந்த பதிப்புகளில் லாரன்ஸ் குக் மற்றும் த்ரம்மன் வளாகங்களில் அன்னை தலைமை நிர்வாகியால் ஏற்படுத்தப்பட்ட அனாவசியமான குழப்ப நிலைகள் பற்றி விரிவான தகவல்களை சமூகத்திற்கு தந்து தெளிவுபடுத்தியிருந்ததை அடுத்து அன்னை தலைமை நிர்வாகத்தின் அனாவசிய தலையீடுகள் தொடர்பில் வேறும் சில வளாகங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் குழப்ப நிலைகள் தொடர்பான தகவல்கள் மக்கள் குரலின் பார்வைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. எனினும் இத்தகவல்கள் அந்தந்த வளாக வட்டாரங்களோடு தொடர்பு கொண்டு உறுதி செய்யப்பட்ட பின் அவை தொடர்பிலும் மக்கள் குரல் உண்மையான தகவல்களை மக்கள் முன் கொண்டுவரும். இதேவேளை மக்கள் குரலின் தொடர்ச்சியான பணிகள் தொடர்பாக கடந்த கால தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மக்கள் குரலோடு தொடர்பு கொண்ட மக்களுக்கு மக்கள் குரல் நோர்வே என்ற யூடியூப் தளத்தையும் நோர்வே மக்கள் குரல் என்ற ஃபேஸ்புக் தளத்தையும் பார்வையிட்டு கடந்த கால பதிப்புகளை அறிந்து தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மக்கள் குரல் அறிவுறுத்துகிறது. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். பொருள்: ஒற்றுமையால் வரும் கேடு எனின் ஒருவன் தன்னை விற்றும் பெற்றுக்கொள்ளலாம். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.